கார்ல 4 சஸ்பென்ஷனும் போச்சு. அது போய் மாத்தலாம்னு கேட்டா 35,000 சொல்றாங்க. இந்த கோடால பாருங்க 35,000 செலவு பண்ண வேண்டியிருக்கு. அண்ணன் வந்து இந்த கோடால 35,000 செலவு பண்ணியிருக்கேன்னு ரொம்ப வருத்தத்துல சொல்றாப்ல. ஆக்சுவலா இந்த கோட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இத ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைவேல நம்ம அதிவேகத்துல போகும்போது ஒரு பிசிக்கல் ரிமைண்டரை கொடுக்கக்கூடியது தான் இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப் அப்படின்றது. ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்றது ரொம்ப பெருசா கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம பார்த்த உடனே வண்டியை ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறமா தான் ஏத்தி இறக்குற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தான். ஆனா சின்னதா ரிப்பீட்டடா நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல ஸ்லோவாக போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபிசிக்கல் வைப்ரேஷன் அலர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட வண்டி அதிரும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு மெதுவாக தான் போகணும்னு அர்த்தம். ஆனால் நம்மள நிறைய பேர் அதில் என்ன ஸ்லோவாக போகிறோம், அது ஏதோ அட்வென்ச்சரஸ் ரைடு மாதிரியும் அதில் போகும்போது அப்படியே வைப்ரேட் ஆகிறது நம்மளோட வண்டி அதை டேக்கிள் பண்ணி போகிற மாதிரியும் பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் ஹை ஸ்பீடில் அதில் கிராஸ் பண்ணி போவோம். ஆனால் நீங்கள் அதிவேகத்தில் இந்த மாதிரி ரிப்பீட்டட் பம்ப்ஸில் நீங்கள் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போகும்போது அதுலேருந்து உருவாகக்கூடிய வைப்ரேஷனால் உங்களோட வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அப்படியே லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது போக சஸ்பென்ஷன் ரொம்ப நாள் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா வேணால் ஒரு 2-3 வருஷத்தில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த வேகத்தடைக்கெலாம் முன்னாடி ஒரு வார்னிங் சிம்பிளும் வந்து போட்டிருப்பாங்க, ரிப்பீட்டட் பிரேக்ஸ் வருது, ஸோ அதனால் ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்டுக்கிறது கிடையாது, வேகமாக போய் விட்டுறது. அப்போது சஸ்பென்ஷன் மட்டும் கிடையாது, எல்லாமே சொல்லி முடிய தான் செய்யும். தெரியுது, நீ மூடு.